இந்த ஈஸ்வரியும், கோபியும் பார்த்தீங்கன்னா, பாக்கியா என்ன சொன்னாலுமே வந்து நம்ப மாட்டேன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு திரியிறாங்க. ஏன்னா, பாக்கியாவே பார்த்தீங்கன்னா, தான் ரெஸ்டாரண்ட் வந்து கைய விட்டு போயிருச்சு. அதுக்கான இஎம்ஐ கூட நம்ம இன்னும் கட்டி முடிக்கல. இன்னும் லோன் கட்டிட்டே இருக்கோம். ஆனா, அதுவரைக்குள்ள பார்த்தீங்கன்னா, சுதாகர் அவசரிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பைத்தியம் மாரி பார்த்துட்டீங்கன்னா, அப்படி இப்படின்னு சொல்லி தான் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே வித்யாவுக்கு பார்த்துட்டீங்கன்னா, லைட்டா டவுட் வந்துருது. "என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்னதான் ஆச்சு உனக்கு? என்ன சோகம்? உன் பொண்ணு எவ்வளோ சந்தோஷமா ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருக்கா. அதெல்லாம் பார்த்தியா? இல்லையா?" அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க, பார்த்தேன். அது ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அசால்ட்டா பார்த்தீங்கன்னா கிளம்பி போக, உடனே கோபியுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தடுத்து நிறுத்தி, "என்னதான் ஆச்சு பாக்கியா? என்ன ஆச்சு உனக்கு? வழக்கமா இருக்கிற மாரியே இல்ல. நீ என்னமோ பிரம்ம புடிச்ச மாரி பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படியே சுத்திட்டு இருக்கே தவிர, ஒரு சலிப்பாவே பதில் சொல்ற. இதில உனக்கு சந்தோஷமாவே இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்க, "சந்தோஷம் தான். எத நினைச்சு நீங்க சந்தோஷப்பட சொல்றீங்க? எங்க பசங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. சந்தோஷம் தான். அதில எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் உழைச்சு கஷ்டப்பட்டு உருவாக்குன ரெஸ்டாரண்ட் என் கைய விட்டு போயிருச்சு. முழுசா போயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சுடுறாங்க. ஆரம்பிச்சுட்டு நீ திருப்பி பழைய மாரி வந்துட்டு அது இது சொல்லி உன் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் சொல்லி அதவே தலையில கட்டுக்காத. அதான் வந்துட்டு எல்லாமே வந்து மாப்பிள்ளை சொல்லுவாங்கல்ல. அதில சம்மந்தியும் வந்து தெளிவா சொல்லிட்டு போனார்ல. ரெஸ்டாரண்டோட பேர் மட்டும் தான் மாறியிருக்கு. அதுவும் உள்ள மேனேஜ்மெண்ட் இனியா பேர்ல தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ என்னாத்துக்கு அத நெனச்சு கவலைப்படுற? அதெல்லாம் அவங்க சிறப்பாவும் பார்த்துக்குவாங்க. நீ வழக்கம் போல தானே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வர அப்படின்ற மாரி ஈஸ்வரி சொல்ல உடனே பாக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோவம் வந்துடுது. என்ன அத்த பேசிட்டு இருக்கீங்க? அவரு நேத்து வந்தாரு. வந்து பார்த்தீங்கன்னா, எங்க எல்லாருமே வந்துட்டு நான் மட்டும் இல்ல என் கூட வேலை செய்ற எல்லாருமே கழுத்த புடிச்சு வெளிய தள்ளிட்டாங்க. இனிமேல் அந்த ரெஸ்டாரண்ட் அவங்களோடது தான் அப்படின்னு மாரி தெளிவா சொல்லிட்டாங்க. இது இவ்ளோ சொல்லியும் நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க பார்த்தீங்களா? அதான் எனக்கு ரொம்பவே ஆதங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா, இன்னுமே அழ ஆரம்பிக்க. உடனே கோபி பார்த்தீங்கன்னா, சரி, சரி நான் பேசுறேன். ஆனா நீ ஏன் இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறியோ தெரியல. அவங்க பண்ணாங்கன்னா, அதில ஏதான ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்ல. உடனே பாக்கியா பார்த்தீங்கன்னா, ஆமா பொல்லாத காரணம். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த ரெஸ்டாரண்ட்ட கேட்க வந்தவங்க உடனே அடுத்த நாளே இனியாவ பொண்ணு கேட்டு வந்தோனே எனக்கு ஸ்லைட்டா டவுட் வந்துச்சு. நான் அப்ப தெளிவாவே எடுத்து சொன்னேன். ஆனா நீங்க தான் யாருமே என் பேச்ச கேட்கவே இல்லையே. ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் குத்தம் சொன்னீங்களே தவிர, நான் என்ன சொல்ல வரேன்றத காது குடுத்து கேட்டுருந்தீங்களானா, இன்னைக்கு இனியாவோட வாழ்க்கை இப்படி பட்டுன்னு அவர் இருக்க வேண்டிய தேவையில்லல்ல. நம்ம மாப்பிள வந்துட்டு இனியாவ நல்லபடி தான் பார்த்துக்கிறாரு. ஆனா அதில நான் குறை சொல்லல. ஆனா இருந்தாலுமே வந்துட்டு அவங்க அப்பா இப்படி பண்றது உங்களுக்கு கொஞ்சமானா புடிச்சிருக்கா? நான் தெளிவா எவ்வளோ முறை சொன்னாலுமே நீங்க யாருமே புரிஞ்சுக்கல. இப்போ பாருங்க கடைசில என்ன நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம கோபி பார்த்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போய், என்ன பாக்கியா நம்ம இது சொன்னா அதுக்கு எதிர்மாரா ஒண்ணு சொல்றா. ஒரு வேளை எதனா நடந்திருக்குமோ! நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செலின கூட்டுட்டு சுதாகர் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, சுதாகர் கிட்ட விளக்கம் கேட்க, சுதாகருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "சம்மந்தி அம்மா வந்துட்டு எப்பவுமே என்ன தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. நாங்க சொன்னத மட்டும் சொன்னாங்க. அவங்க என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? அவங்க எனக்கு பிச்சை போட்டதா சொல்லி சொன்னாங்க. அப்படி அவங்க ஆயிஷா சொன்னதுனால தான் நானுமே கோவத்துல ரெஸ்டாரண்ட் விட்டு வெளிய போங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டேன். இப்பயும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்கள எவ்வளோ விலைன்னு சொல்லுங்க. நான் அந்த ரெஸ்டாரண்ட்ட சும்மா இல்ல காசுக்கே வாங்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "சரி சம்மந்தி நான் பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோபியும், செல்லினும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸியா தெளிவா எடுத்து சொல்லி, அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு காசு கூட குடுத்துர்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இருந்தாலும் ஏன் அந்த பாக்கி இப்படியெல்லாம் புரியாம பேசிட்டு இருக்காளோ தெரியல. அப்படின்ற மாரி ஈஸ்வரிகிட்ட சொல்ல, உன் பொண்டாட்டி அப்படிதான்டா. எப்பவுமே வந்துட்டு ஓவரா கற்பனை பண்ணுவாளே தவிர, எதார்த்தம் என்னன்றத புரிஞ்சுக்க மாட்றா. அவரு பாரு எவ்வளோ பெருந்தன்மையோட காசெல்லாம் கூட குடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனா, இவ தான் அதெல்லாம் புரிஞ்சுக்காம தாம் தூம்னு குதிக்கிறாளே தவிர, நம்ம என்ன சொல்றோங்கன்னு காது குடுத்தே கேட்க மாட்றா. வர வர பாக்கியாவுக்கு திமிரு ஜாஸ்தியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, பாக்கியா மேலயே குத்தம் சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.